மீள் வகுத்தல் முறையில் இந்த நம்பர் படிக்கிறதுக்கு 1 10 100 1000 10000 இது லட்சம் இது 10000 இதெல்லாம் படிச்சுக்கலாம். 4,59,684 வர்க்கமூலம் காண்க. வர்க்கமூலம் காண்கன்னு சொல்லும்போது இது என்ன பண்ணணும்னா நம்ம அழகா பெருசா நம்ம என்ன பண்ணிடலாம் எழுதிக்கலாமா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த டா வகுத்தல் போடுறோம். போட்டுட்டு நம்ம வலப்பக்கம் வந்து இடப்பக்கமா ரெண்டு நம்பருக்கு என்ன பண்ணலாம், ஒரு கோடு வரணும். நார்மல் வகுத்துல விட இந்த வகுத்துல என்ன பண்ணலாம், ரெண்டு நம்பரா நம்ம எழுதணும். சரியா? இப்போ இங்க 45 இருக்கு. 45க்கு நம்ம வர்க்கம் எண்கள் பார்த்துட்டோம் இல்லையா? 1 ஸ்கொயர் எவ்வளவு? 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர் 49, 8 ஸ்கொயர் 64. ஏன்னா நமக்கு இங்க 45 இருக்கு, இது ஒரு 45 எடுத்துக்கிட்டா போதும். சரியா? ரைட். இப்போ பாத்தீங்கன்னா 45ங்கிறது இது 49ஆ இருக்கு, அதனால நம்ம இதை எடுத்துக்கணும். அப்ப இங்க 6 ஸ்கொயர்னா 6, இங்க 6. 6 எவ்வளவு? 36. இது வந்து கழிச்சா என்ன கிடைக்கும்? 9. சரியா? இது வரையும் செஞ்சுட்டு இங்க மேல இருக்கு இல்லையா, இந்த நம்பரை 2ஆல பெருக்கி இங்க எழுதிக்கணும். 2ஆல பெருக்கினா எவ்வளவு? 12. சரியா? அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கி போடணும். ரெண்டு நம்பரையும் கீழே இறக்கி போடணும். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சந்தேகம் வரும். புரியுதா? இங்க நம்ம எந்த எண் போடுறதுன்னு தெரியாது. ஏன்னா முதல் நம்பருக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கடைசி எண்ணு இந்த கடைசியா 4 வரதுனால இந்த 2 8 வரும், அதனால நம்ம அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இந்த சென்டர்ல போடுற நம்பர் தான் நம்மளுக்கு சந்தேகம் வரும். அப்ப என்ன பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இங்க 900 இருக்கா, இங்க நம்ம 0 போட்டோட 120 ஆயிருமா, அதனால நம்ம இங்க 9 வரணும். அப்ப 9 விட இந்த 1 இருக்கனால ஒரு 9 9 அது வரக்கூடாது. 9 விட சின்ன நம்பர் எது இருக்குன்னு பார்க்கணும். சின்ன நம்பர்னா 1 8 இல்லைன்னா 7. சார் ரொம்ப சிம்பிள். இப்போ இங்க 12 இருக்கு, இங்க 7ஆல போட்டீங்கன்னா 7ஆல நம்ம பெருக்கி பார்க்கலாம். ரெண்டு சீட்டு டக்கு போட்டுக்கலாம். 7 எவ்வளவு? 9, மீதி 4. 7 எவ்வளவு? 14. 14 நாளும் 8, மீதி 1. 4 7 7 1 8. அப்ப இதோட கொஞ்சம் கம்மியா இருக்கு. சோ இதே மாதிரி 128 போட்டுக்கலாம். சரியா? இங்க 8 போட்டா இங்க 8 போடணும். கரெக்ட்டா? இப்போ 8ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 8 8 64, மீதி 6. 8 2 16, 16 6 22, 2 மீதி 2. 4 8 8 8 2 எவ்வளவு? 10. அப்ப இதை விட இது என்ன இது பெருசா இருக்கு. அப்ப இது வராது. கன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அப்ப இந்த நம்பர் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இங்க 7 மறந்துடாம எழுதிட்டு தான் அதை எடுத்து எழுதணும். புரியுதா? 7ஆல தான பெருக்குறோம், அதனால 8 8 9. இது என்ன பண்ணலாம், கழிக்கலாமா? இதுல இப்ப நம்ம என்ன 16 ஆயிடும். 9 போனா எவ்வளவு? 7. இங்க 8 8 8 போனா எவ்வளவு? 0. இங்க 9 9 8 போனா எவ்வளவு? 1. இப்ப திரும்பி கீழே இந்த ரெண்டு நம்பரை எடுத்து எழுதுங்க. கீழே ரெண்டு நம்பரை எடுத்து எழுதுங்க. இப்ப கண்டுபிடிக்கிறது ஈஸி தான். இப்ப என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, இந்த ரெண்டு நம்பரையுமே 2ஆல பெருக்கணும். அப்ப இங்க பெருக்கி பார்த்துக்கலாம். 67 பெருக்கல் 2 பெருக்கினா என்ன கிடைக்கும்? 7 2 14, மீதி 1. 2 6 12, 13. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணலாம்? 134 கிடைக்கும். ஆனா இப்போ ஒரு நம்பர் போடணும். ஏன்னா நம்ம இந்த இடத்துல 6 நம்பர் வந்திருக்கு. 6 நம்பர் வந்தா விட எத்தனை வரணும்? 3 நம்பர் வரணும். அப்ப 3ஆவது நம்பர் கண்டுபிடிக்கிறது நமக்கு ஈஸி. அப்ப இந்த இறுதியா வரக்கூடிய எண்கள் 4 வரக்கூடிய எண்கள் 2 இடத்துல வரும். சரியா? இப்ப 2 போடணுமா 8 போடணுமா, அது ஒரு சந்தேகம் இருக்கும். கரெக்ட்டா? இப்ப 2ஆல பெருக்கி பார்க்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப இந்த இடத்துல நான் 2 போட்டேன்னா என்ன வரும்? இங்க பாருங்க, நான் 2ஆல பெருக்கிறேன். 2ஆல பெருக்கிறது ஈஸியா. 2 2 எவ்வளவு? 4. 2 2 8, 2 3 6, 4 2 2. அப்ப இத விட பாருங்க ரொம்ப கம்மியான நம்பரா இருக்கு. அப்ப 2 வராது. அப்ப என்ன வரும்? ஆட்டோமேட்டிக்கா 8 வரணும். புரியுதுங்களா? இப்ப பெருக்கிடலாமா? 8 8 எவ்வளவு? 64, மீதி 6.
எது அடிக்காம இருக்கிறதா அப்போதைக்கு இருக்கிற நம்பரை நம்ம நினைச்சுக்கணும். புரியுதா? அடுத்தது 8 3 எவ்வளவு? 24 3 2. அப்ப 8 8 8 2 கூட்டினா 10. விட வந்துருச்சா? அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4,59,684 ஓட வர்க்கமூலம் என்ன? 678. புரிஞ்சது எப்படி போடுறதுன்னு? அப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், இங்க ஒரு சந்தேகம் வரும். ரெண்டையுமே நம்ம சின்னதா பெருக்கி பார்த்துக்குவோம். ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். ரெண்டுமே என்ன பண்ணிக்கலாம்? சின்னதா பெருக்கி பார்த்தோம்னா நம்மளுக்கு விட வரும். ஓகேவா? புரிஞ்சுதா? எழுதிக்க.